ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்னா அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். அடை தோசை செய்கிறதுக்கு நான் வந்து நைட்டே இட்லி அரிசி, நீங்கள் பச்சரிசி ரெண்டு கலந்தும் போட்டுக்கலாம். தனித்தனியாகவும் நம்ம இதில் பாதி போட்டாலும் போட்டுக்கலாம். அதில் துவரம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நைட்டே எடுத்து வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஊறுற அளவுக்கு காலம்பரை இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு ஊற போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 மணிக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வரமிளகாய், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக சேர்க்கணும். அது மாதிரி கருவேப்பிலை, வெங்காயம் வந்து எவ்வளோ நைஸாக கட் பண்ணி சேர்க்குறோமோ அவ்வளோ அளவு நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதனால் நம்ம சின்ன வெங்காயமே பெரிய வெங்காயமே நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவல் கண்டிப்பாக அதுவும் சேர்க்கணும். பல்லாக போட்டாலும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், துருவல் போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் கம்பல்சரி இதெல்லாம் போடணும். வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு சொல்ல மறந்துட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. நைட்டு ஊற வச்சிட்டோம்னா இந்த மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி பக்குவமாக ரொம்ப திக்காக வச்சுக்கிட்டோம்னாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிடணும். கல் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் டேபிள் சால்ட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற்ற போகிறேன். நல்லா தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி ஊற்றி இப்படி நம்ம நல்லா ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது. இது கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த தோசை எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அப்படி பரப்பாப்பில் ஊற்றுனோம்னாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க. சும்மாவே சாப்பிடலாம். நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனவொன்னே இந்த பக்கம் மாற்றி திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது வந்து நம்ம சும்மா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சக்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லையா, நம்மளுக்கு வந்து உரப்பு சட்னி, நம்ம வெள்ளைப்பணியாரத்துக்கு செய்வோம் பார்த்திங்களா, உரப்பு சட்னி, கார சட்னி, அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். அடையினால அவியல் தான் சொல்லுவாங்க. அவியலும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை இதுனாலும் வச்சு நம்ம சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிட்டாலே இதில் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது, அதே மாதிரி தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்து செய்கிற, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு இதில் எல்லாமே நம்ம இருக்கும். நம்ம சும்மா கூட சாப்பிட்டாலுமே சுட சாப்பிடும்போது சும்மா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நான் சொன்ன இத்தனை சைடிஷில் எதை வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எது இருக்கோ அதை வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி.